சென்ற நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஐயா நீலகண்ட சாஸ்திரி ஐயா அவர்கள் ஜாதக பாரிஜாதம் நூலில் என்ன ஐயா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஆய்வு செய்த ஜாதகங்களின் அடிப்படையில் நவாம்சத்தில் குரு சுக்கிர வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் நல்ல பலனை செய்வதாக கண்டறிந்து ஐயா அவர்கள் அதை புஷ்கர நவாம்சம், புஷ்கர ஆம்சம், புஷ்கர பாகை என்கின்ற அமைப்பில் சில நிலைகளை கணித்து, அதாவது ராகுவின் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், புரிஞ்சிச்சா? ராகுவின் 1ஆம் பாதம் குருவின் வீடுகளில் வரும், ராகுவின் 4ஆம் பாதம் குருவின் 4ஆம் வீட்டில் வரும். இந்த சுபர்களின் வீடுகளில் வரக்கூடிய நவாம்ச அமைப்பில் இருக்கக்கூடிய பாதங்களை கணித்து அதனுடைய பாகைகளை கணித்து புஷ்கர நவாம்சம் புஷ்கர பாகை என்று சொல்லி, இந்த பாகைகளில், இந்த பாகை என்ன டிகிரி, இந்த டிகிரியில் இந்த பாதத்தில் இருக்கின்ற கிரகத்தினுடைய தசை வரும் பொழுது அது அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்யும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா. சற்று நான் விரிவுபடுத்தி சுபத்துவம் என்பதை உணர்ந்து, ஆனால் அது ராசிக்கு உள்பட்டது. இந்த புஷ்கராம்சம் இங்கே தோத்து போகுது. 5 கிரகங்கள் புஷ்கர பாகையில் இருந்தால் ஆண்டியாக பிறந்தாலும் அரசனாவான், ஆக மாட்டான். லக்னாதிபதியும் அங்கே அந்த 5 கிரகமும் ராசியில் பாவத்துவம் இருந்தான். 3 கிரகம்னா 3 கிரகங்கள் புஷ்கர பாகையில் இருந்தால் அவர் நாட்டின் முதல்வர் ஆவார், ஆக மாட்டார். அந்த புஷ்கர பாகையில் இருக்கின்ற கிரகம் ராசியில் சனி ராகுவோடு பாபத்துவமாக இருள் தன்மையோடு அமாவாசையோடு சேர்ந்திருந்தால் முடிஞ்சு போச்சது. ஆனால் இந்த அமைப்பில் சுபத்துவத்தை கணிக்கின்ற ஒரு கருவியாக இந்த புஷ்கராம்சம் இருக்கின்றது அப்படிங்கிறதாங்க நம்ம சப்ஜெக்டு.